சிந்து, நான் ஒன்றும் சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் இல்லை. என் இதயத்தை கிழிச்சு நீ தான் உள்ள இருக்கன்னு காமிக்கிறதுக்கு நான் சாதாரண ஷாம் சுந்தர். இது நல்லா இல்லை, ஓல்டு ஸ்டைலாக இருக்கே. சிந்துவை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி லேட்டஸ்ட் ஸ்டைலில் நம்ம அளவாக சொல்லணும். எப்படி சொல்லலாம்? சிந்து, ஐ லவ் யூ. காதல்னாவே கவிதை தானே, ஏன் கவிதை யோசிக்க கூடாது? உன் முன் உளறி கொட்டாமல் சரளமாய் பேச கண்ணாடி முன் ஒரு ஒத்திகை. நிலைக்கண்ணாடி என் முகத்தை காட்ட என் மனக்கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்தே நான் ரசித்தேன். காற்றோடு வந்த காதல் மொழியால் என் மனம் காற்றாடியாய் போகிறது. ஐயோ, ஆதி ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறத மறந்துட்டு நான் வேற காதல் ஊத்தியெல்லாம் பார்த்துட்டேனே. ஆதி எல்லாத்தையும் கேட்டிருப்பானா? சமாளிப்போம். என்ன ஷாம், இது பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் யார்ட்டையும் பேசலையே. உள்ள நீ பேசினது எனக்கு கேட்டுச்சு. நான் என்ன லூசா? இல்ல. அப்ப நீ லூசா? இல்ல ஆதி, ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. டேய், என்ன பேசிட்டு இருந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, எனக்கு உள்ள உன் வாய்ஸ் கேட்டுச்சே. அது நான் போன்ல பேசிட்டு இருந்தேன், அந்த வாய்ஸ் கேட்டிருக்கோம். டேய், என்ன கோச்சிட்டு போறியா? வாடா. நான் கோச்சிட்டுலாம் போல, நீ இரு, நான் வரேன். ஒரு நிமிஷம். இந்த புடவையில் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் என்னமோ டெய்லியும் விதவிதமான கலர்ல புடவை கட்டிட்டு வர மாதிரி இந்த புடவையில அழகா இருக்கேன்னு சொல்றீங்க. நான் டெய்லியும் இதானே கட்டிட்டு வரேன். இத்தனை நாளா நான் உங்க கண்ணுக்கு அழகா தெரியலையா? ஷாம், இப்படி மொக்க வாங்கிட்டீங்க, இது உனக்கு தேவையா? ஏதாவது சொல்லி சமாளி. அது வந்து வானவில் ஒன்னா இருந்தாலும் அது 7 கலரா தெரியறது இல்லையா? அது மாதிரி தான் ஒரே கலர் புடவையா இருந்தாலும் அது நீங்க கட்டும்போது அது கொஞ்சம் அழகா தெரியுது. அதனால தான் அப்படி சொன்னேன். நல்ல கற்பனைங்க உங்களுக்கு. கவிதையெல்லாம் நல்லா எழுதுவீங்களோ? நம்ம கவிதை ட்ரை பண்ணது தெரிஞ்சு போச்சா? எப்படி? என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல. என்னாச்சு? இது வந்து கவிதை தான். கவிதையா? எங்க சொல்லுங்க பாப்போம். சொல்றேன். என்னங்க? சிந்து. சிந்துவா? என்னங்க இது? கவிதை சொல்றேன்னு சொல்லிட்டு என் பேரை சொல்றீங்க? உங்க பேரே ஒரு கவிதை தானே?
உங்க பேர் ஒரு புது கவிதைனா நீங்க ஒரு மரபு கவிதை. அப்படியா? ஷாமா, சிந்து நல்ல மூட்ல இருக்கு. சீக்கிரமா உன் காதல் கவிதையை சொல்லிரு. என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும், இப்ப கவிதைய சொல்லுங்க. சொல்றேன். சொல்லுங்க. என்ன திடீர்னு தொண்டையெல்லாம் வறண்டு போய் தாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சே. என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு மாதிரி படபடப்பா வருது, தண்ணி தாக எடுக்குது. நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். என்னால முடியலையே. நேருக்கு நேரா சொன்னா தானே இவ்வளவு பிரச்சனை. பேசாம சொல்ல நினைச்சத போன்ல ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவோம். மெசேஜ் சென்ட் ஆயிருச்சு. மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம். சிந்து ஓபன் பண்ணி கேட்டு பதறி போய் கால் பண்ணுவா இல்ல மெசேஜ் பண்ணுவா. வெயிட் பண்ணுவோம். என்ன ஆதி கூப்பிடுறான்? சொல்லு ஆதி. எங்க இருக்க? நான் கீழே டைனிங்ல இருக்கேன். சரி, கொஞ்சம் ரூம்க்கு வா. டேய், நீ எங்க முழிக்கிறது இங்க தெரியுது. சீக்கிரம் வா. தோ வரேன் ஆதி. என்னவா இருக்கும்? என்ன ஆதி கூப்பிட்ட? சொல்றேன், உட்கார். ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது முடிச்சுட்டு வந்துட்டுமா? என்ன விஷயம் சொல்லு. என்ன முக்கியமான வேலைன்னு எங்களுக்கு தெரியும். மூடிட்டு உட்கார். ஓகே. என்ன ஆதி சார் கூப்பிடுறாரு? ஹலோ சார். சிந்து, எங்க இருக்கீங்க? ஹால்ல தான் சார் இருக்கேன். கொஞ்சம் ரூம்க்கு வாங்களேன். ஓகே சார். ஆமா, இப்ப எதுக்கு சிந்துவை மேல வர சொன்ன? எல்லாம் காரணமா தான். அதான் என்ன காரணம் அதை சொல்லு. அவங்க வரட்டும், சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு ஆடியோ வந்துச்சு, கேளுங்க. சிந்து, நிலைக்கண்ணாடி என் முகத்தை காட்ட, என் மனக்கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்தே நான் ரசித்தேன். என் வானம் நீ, தேய்ந்தாலும் மறைந்தாலும் மீண்டும் வலம் வரும் நிலவாய் நான். என்னை கண்களில் கைதாக்கி இதயத்தில் சிறைபிடித்து என்னை ஆயுள் கைதியாக்கி விட்டாய். உன் இதய சிறைக்குள் அடைபட்டு கிடப்பதில் எனக்கு ஆனந்தம், பேரானந்தம். நீ உன் விழி பார்த்து பேசு என்கின்றாய். நான் உன் விழி நோக்க என் மொழிகளும் மறந்து போகிறது. ஆதி, இது எப்படி உனக்கு வந்தது? எப்படி வந்ததா? சிந்து காண்பறதுக்கு பதிலா எனக்கு அமைச்சிருக்கடா. சாரி ஆதி. சிந்து, ஆடியோ கேட்டீங்கல்ல? கேட்டேன் சார். அவன் மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மனசுல அவன் இருக்கானா? சார், பரவாயில்ல, நான் ஷாமோட ஃப்ரெண்டா தான் கேட்கிறேன். ஷாமை லவ் பண்றீங்களா? சார், அதை பத்தி நான் இன்னும் முடிவு பண்ணல சார். என்ன ஷாம், சிந்து சொல்லிட்டு போறத பார்த்தா உன் காதல் கவிதைலாம் ஒர்க் அவுட் ஆகல போலையே. இனி நீ சிந்துவை நினைச்சு கண்ணீர் சிந்திட்டு இருக்க வேண்டியதுதான். ஆதி, உன் லவ்வுக்கு நான் எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நீ என் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாம இப்படி கலாய்க்கிறிய, இது உனக்கே நல்லா இருக்கா? டேய், சிந்து சைட்ல இருந்து எந்த சிக்னலுமே இல்லாத போது நான் எப்பறம் உனக்கு ஹெல்ப் பண்றது?
ஷாம், காதல்ன்றது ஒரு வரம், எல்லாருக்கும் அவ்வளோ சுலபமாக கிடைச்சிடாது. ஸோ நீ மனசு உடைஞ்சிடாத, நீ ட்ரை பண்ணு. ம். இவன் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு போறானா இல்ல லவ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு போறானா ஒன்னும் புரியலையே. ம். என்னடா மறுபடியும் புலம்பிட்டு இருக்க? சும்மா பாத்துக்கிட்டு இருக்கிறப்பா. ரொம்ப நாளா பார்த்துட்டு தானே இருக்க. இன்னைக்கு வீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல இருக்கே. ஏன் யாருமே நம்ம கிட்ட எதுவும் சொல்லல? பெரியய்யா கூட சொல்லல. எல்லாமே ரொம்ப கிராண்டியரா இருக்கு. வரவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஓகே, சரிங்கய்யா. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க. என்ன பார்வதி? அது இல்லைங்கய்யா, இன்னைக்கு வீட்ல ஏதாவது விசேஷமா? ஆமா பார்வதி, அகிலாவோட மூத்த மருமகளுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓ, அதை செலிப்ரேட் பண்ணதான் எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, இன்னைக்கு மித்ராவோட பிறந்த நாளா? பார்வதி, அம்மா, அம்மா. இன்னைக்கு சமையல் பிரமாதமா இருக்கணும். சரிங்கம்மா. 4-5 ஸ்வீட் ஐட்டம் பண்ணிடு. முக்கியமா பால் பாயசம் மறந்துடாத. ம், சரிங்கம்மா. இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி உன்னை யாரும் மறக்க முடியாத அளவுக்கு விருந்து பிரமாதமா இருக்கணும். சரிங்கம்மா. பார்வதி, வடை பாயசத்தோட இன்னைக்கு விருந்து அசத்தணும். சரியா? கண்டிப்பாம்மா. மா, கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியா? சரி, எல்லாம் போய் ரெடி பண்ணி வைங்க. சரிம்மா. ஓகே ஆண்டி. ஆதி, மா, அப்பா, என்ன கணேசனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, கணேசனை கூட்டிட்டு வாங்கன்னு அம்மா சொன்னதா கபாலி வந்து சொல்லிட்டு வந்தாருமா. என்ன ஃபங்க்ஷன்க்கா? மித்ராவோட பிறந்த நாள்னு ஐயா சொன்னாரு. அப்படியா? ஓ, அம்மா, கேக் கட் பண்ணிடலாமா? ம்,
எல்லாரையும் வர சொல்லு. சரிம்மா. பார்வதி, சுந்தரம், பட்டம்மா, மத்த எல்லாருமே இங்க வாங்க. சரிங்க சின்ன தம்பி. வாங்கம்மா போலாம். பார்வதி, ஏன் பின்னாடி தள்ளி நிக்கிற? முன்னாடி வா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா. இந்த பார்ட்டி, இந்த கேக் எல்லாமே உனக்காக தான். இந்த கேக்க கட் பண்ண போறது நீதான். இங்க பக்கத்துல வந்து நில்லு. வா. அக்கா, என்னக்கா சொல்றீங்க நீங்க? இந்த பார்ட்டி, கேக் கட்டிங் இதெல்லாம் இந்த சமையல் இந்த பார்வதிக்காக நான் சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு பார்வதியோட பிறந்த நாள். பார்வதிய சந்தோஷப்படுத்த இல்ல பார்வதிய கௌரவப்படுத்ததான் இந்த ஏற்பாடெல்லாம். சித்தி பாவம், பார்ட்டி யாருக்குன்னே தெரியாம கேக் கட் பண்ண வந்துட்டாங்க. ஆண்டி, பார்வதியோட பர்த்டே பார்ட்டிய எதுக்காக இப்படி சஸ்பென்ஸா வச்சீங்க? பார்வதிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக தான். பரதேசிக்கு இன்ப அதிர்ச்சி. பார்வதி, இங்க வா, பக்கத்துல வா. என்ன பாக்குற? இன்னைக்கு உன் பிறந்த நாளுன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, அதை எனக்கு சொன்னதே ஆதி, அருண், அவங்க அப்பா 3 பேரும் தான். அகிலாவோட மூத்த மருமகளுக்கு இன்னைக்கு பர்த்டே. இவங்களுக்கு வேற வேலை விட்டு இருந்ததானே?